கவியரசு கண்ணதாசன் மறைந்த மகா பெரியவர். நான் செய்கிறதோ ஜோசிய தொழில்ங்க. கணவன் மனைவி பிரச்சனை, ஜோதிட ரீதியான கிரக பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு கணவன் மனைவி பிரச்சனைக்கு ஜோதிட ரீதியாக தீர்வு கொடுக்கணும் இல்லைங்களா? சனி பிரச்சனை, ராகு கேது பிரச்சனை, ஏழரை சனி, ஏக திசாசந்தி, இப்படிலாம் கொடுக்கணும். இதுதானே ஜோதிடர். ஆனால் நான் கணவன் மனைவி பிரச்சனைக்கு அவங்க ஜாதகத்தில் பார்த்துட்டு கவுன்சிலிங் கொடுப்பேன். பிரித்து வைக்கிறது ஜோதிடர் இல்லைங்க, சேர்த்து வைக்கிறது தான் ஜோதிடர். என்னுடைய மகனும் மகளும் பிரித்து வைக்க முடியுமா? இங்கே வர்றவங்க அத்தனை பேரும் என்னுடைய மகனும் மகளும். இப்போ அவங்கள போய் நான் பிரித்து வைக்க முடியுமா? முடிஞ்ச வரைக்கும் அவங்களது பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும். மூணாவது மனுஷங்களை யாருமே நான் கவுன்சிலிங்கில் சேர்க்க மாட்டேன். கணவன் மனைவி அவங்க இருவரையும் இங்கே உட்கார வச்சுட்டு, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ரொம்ப அதிகமாக நான் புகழணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இருக்கும்போது ஒருத்தர் வாழ வைக்க முடியல. ஆனால் மறைந்த என்னுடைய கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இன்றைக்கி கூட வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடாக்கலாம். அந்த பாட்டு காத்திருந்த கண்கள் அப்படிங்கிற படம் என்னுடைய கம்ப்யூட்டரில் ரெடியாக இருக்கும். என்னுடைய கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்துருவேன். 2 பேருடைய ஜாதகத்தை தீர பேசிடுவேன். 2 பேருக்கு உள்ள ஈகோ இதெல்லாம் தெளிவாக சொல்லிவிட்டு கடைசியில் நான் என்ன சொல்வேன், நான் இப்போ ஒரு பாட்டு போடுறேங்க, நான் ஒரு நிமிஷம் காஃபி சாப்பிட்டு வரேன், இந்த பாட்டை நீங்கள் 2 பேரும் பொறுமையாக கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை ஆன் பண்ணி விட்டுட்டு ஸ்க்ரீனை பார்க்க சொல்லிவிட்டு நான் போயிடுவேன். ஒரு 5 நிமிஷம் பொறுத்து நான் வருவேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நிறைய கணவன் மனைவி ஒருத்தர் கண்ணை ஒருத்தர் தொடச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு வந்தவங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி சொல்லிட்டு வந்தவங்க அப்படியே 2 பேரும், சார் நான் போயிட்டு வரேன் சார், இனிமேல் எங்களுக்குள்ள பிரச்சனை வராது சார். இதை சொல்லி பாருங்கள், எவ்வளவு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. கிரகங்களால் மாறாதது, ஒரு ஜோதிடனால் மாறாதது, கவியரசு இன்னும் உயிரோடு இருந்துக்கிட்டு தன்னுடைய கவியினால், தன்னுடைய எழுத்தினால் எத்தனை பேரை சேர்த்து வச்சுட்டுருக்கார். அப்போது ஒரு கவியரசு இல்லை, மகான் சித்தர் புருஷர், அப்படியெல்லாம் இன்னும் வாழ வச்சுக்கிட்டு இருக்க அவர்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? என்ன தான் செய்ய முடியும்? அந்த எழுத்துக்களுக்கு எவ்வளோ விலை கொடுத்தாலும் தகும், புகழ்ந்தாலும் தகும். நான் தான் ஒரு சிறு தூசு. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்ருக்குற அந்த பாட்டை வேண்டாம், நீங்கள் ஒரு முறை கேட்டு பாருங்கள். காத்திருந்த கண்கள், வளர்ந்த கலை மறந்து விட்டாள். அந்த டைரக்டர் கூட கடைசியில் அந்த பையனை ஒரு டச் கொடுத்துருப்பாரு, கண்ணில் தண்ணி வந்துடும்.